வணக்கம். நம்ம இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு இங்கிலீஷில் பார்க்கலாம். மாடல் வெர்ப்ஸ். நம்ம ஏற்கனவே இந்த மாடல் வெர்ப்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி என்னென்னா மாடல் வெர்ப்ஸில் அமைஞ்சிருக்கிற வாக்கியங்களை தமிழில் இங்கிலீஷ்லேயும் பார்க்கலாம். ஓகே, மாடல் வெர்ப்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் இது. ரொம்ப அதாவது ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் நம்ம பேசுகிறதுக்கு அதாவது தெளிவாக திறமையாக பேச முடியும்னா அதுக்கு சரியான முறையில் மாடல் வெர்ப்ஸை பயன்படுத்தலாம். எப்போவுமே மாடல் வெர்ப்ஸ் அடிக்கடி பயன்படுது. ஒரு நாளைக்கு ஒரு 50% மாடல் வெர்ப்ஸ்லேயே நம்ம பேச முடியும். அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எளிமையாக தெளிவாக பேசலாம். இந்த சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, நீ இந்த வேலைக்கு உதவ முடியுமா? இந்த வேலைக்கு உதவ முடியுமா? நீ முடியுமா அப்படின்னா என்னது? கேன் தான் பயன்படுத்தணும். அதாவது அனுமதி, அதற்கு தான். அதாவது கேன் யூ ஹெல்ப் மீ இன் திஸ் டாஸ்க்? எதில்? இன் திஸ் டாஸ்க். என்னால், அடுத்தது பாருங்கள், என்னால் நன்றாக நீந்த முடியும். ஐ கேன் ஸ்விம் வெல். அப்போ இந்த கேன் அப்படிங்கிறத குறிக்குது திறமை, திறன், அனுமதி. இதில் திறனையும் இதில் அனுமதியவும் இதில் திறனையும் வெளிப்படுத்துது இந்த ரெண்டாவது சென்டென்ஸில். ஓகேயா? அடுத்தது பாருங்கள், அவனுக்கு பிரச்சனை எளிதாக தீர்க்க முடிந்தது. இது கடந்த காலத்தில் இது நடந்திருக்கு. அவனுக்கு பிரச்சனையை ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. அப்படின்னா என்னது? கேனோட பாஸ்ட் ஃபார்மை நம்ம பயன்படுத்தணும். கூட்டு, அதாவது கடந்த கால திறனை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு வார்த்தை. ஹீ குட் இல்லையா? He could solve the problem. எப்படி? ஈஸியாக, எளிதாக, ஈஸிலி. ஓகே, இங்கே எது மாடல் வெர்பு? குட்டு. நான் உள்ளே வரலாமா? பார்த்தீங்களா? அதுக்கு என்ன? மே ஐ கம் இன். அனுமதி. இதுவும் மே ஐ கம் இன். நான் உள்ளே வரலாமா? இங்கே எது மாடல் வெர்பு? மே. அவள் நாளை அவளுடைய பாட்டியிடம் செல்லலாம். இப்போயும் அனுமதி கொடுக்குறாங்க. ஹாஸ்டலில் தங்கிட்டு அவள் பாட்டிக்கிட்ட அவள் போகலாம் அப்படிங்கிறது. இப்போ ஷீ மே, அப்படி தானே? அனுமதி. ஷீ மே visit her grandmother. grandmotherனா என்னது? பாட்டி. grandmother tomorrow, நாளைக்கு. tomorrow. இங்கே இது மே அப்படிங்கிறது. இங்கே என்னது? அனுமதி தான், பெர்மிஷன். அதை தான் இங்கே குறிக்குது மே அப்படிங்கிறது. அவன் கூட்டத்திற்கு தாமதமாக வரக்கூடும். அதாவது அவன் கூட்டத்துக்கு வர்றது பெர்சன்டேஜ் சான்சஸ் ரொம்ப கம்மி இல்லையா? வரக்கூடும் அப்படிங்கிறதுனால அப்போ இங்கே என்ன பயன்படுத்தணும்? மைட் பயன்படுத்தணும். ரொம்ப குறைஞ்ச சான்சஸ் இருக்குது. ஓகேயா? அப்போ என்ன போடணும் நம்ம? என்ன மாடல் வெர்பு? ஹீ மைட் might be late to the meeting. கூட்டம்னா என்னது? மீட்டிங். அவன் கூட்டத்திற்கு தாமதமாக வருவான். ஒருவேளை வராமையே கூட இருக்கலாம். அதாவது சான்சஸ் கம்மியான விஷயங்களுக்கு எல்லாமே மைட்டை தான் பயன்படுத்தணும். ஓகேயா? அவர்கள் போட்டியை வெல்லக்கூடும். இதுவும் சான்சஸ் கம்மி தான். அவர்கள்லாம் என்ன? they might win the match.
வின் தி மேட்ச். மைட் இங்கே வந்து மாடல் வெர்பு. நான் ஜன்னலை திறக்கவா, உனக்கு ஹெல்ப் பண்ணவா, அதாவது ஷாலை. ஷால்னா எது தெரியுமா? ஒரு ஹெல்ப்பிங், ஒரு ஆலோசனை கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா. ஷாலை திறக்கிறதுக்கு என்னது? ஓப்பன் தி விண்டோ. ஷாலை ஓப்பன் தி விண்டோ கேள்வி. இதில் வந்து என்ன? ஷால் அப்படிங்கிறது தான் வந்து என்னது? மாடல் வெர்பு. நாம் எல்லா கஷ்டங்களையும் சமாளிப்போம். நம்ம எல்லா கஷ்டத்தையும் சமாளிக்கலாம், எது வேணால் வரட்டும், என்னால் முடியும் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில். அப்போ இதை எப்படி எழுதலாம்? பி ஷால் சமாளிப்போம். வி ஷால் ஃபேஸ். வி ஷால் face all the difficulties. எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் we shall face, நம்ம எதிர்கொள்வோம் அப்படிங்கிறது தான். இங்கே வந்து ஷால் அப்படிங்கிறது தான் வந்து என்னது? மாடல் வெர்பு. நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஓகேயா? யூ அப்போ இங்கே என்னது? ஒரு ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி, ஆலோசனை கடமை அப்படிங்கிற மாதிரி, அதாவது ரொம்ப வந்து கட்டாயப்படுத்தாமல் அவர் சொல்கிறார். யூ ஷுட் எக்ஸசைஸ் டெய்லி. எக்ஸசைஸ் டெய்லி. யூ ஷுட். ஓகேயா? யூ ஷுட் எக்ஸசைஸ் டெய்லி. நீங்கள் டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், ஹெல்த்தாக இருக்கும், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது. அடுத்து, நீ தினமும் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இதுக்கு எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் ட்ரிங்க். இதுவும் ஆலோசனை தான். ட்ரிங்க் மோர் வாட்டர் டெய்லி. ஓகேயா? இங்கே வந்து என்னது? இங்கே ஷுட்டு, இங்கே இங்கே வந்து ஷுட்டு வந்து என்னது? மாடல் வெர்ப்ஸ். அதாவது ஷுட்டுங்கிறது எதை குறிக்குது? ஒரு ஆலோசனை அல்லது கடமையை குறிக்குது. கடமை அப்படிங்கிறது நம்மளாக செய்யணும், யாராவது வற்புறுத்த வேண்டியதில்லை. அதனால் மஸ்ட் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஷுட்டு தான் கரெக்டாக. நான் உன்னை பிறகு அழைப்பேன். அடுத்தது 11வது. ஐ வில் கால் யூ லேட்டர். இல்லையா? ஐ வில் கால் யூ லேட்டர். லேட்டர்னா என்னது? பிறகு. இங்கே வந்து என்னது? இதுதான் வந்து என்னது? மாடல் வெர்பு. நான் உன்னை பிறகு அழைப்பேன். இல்லைன்னா என்னது? எதிர்கால நிகழ்வு. நான் உன்னை பிறகு அழைப்பேன், இப்போ இல்லை அப்படிங்கிறது. கால்னா என்னது? அழைக்கிறது. அவர்கள் இரவு 8 மணிக்கு வருவார்கள். தேவில் அப்படி தானே பண்ணோம். அவர்கள்னால் என்ன? தேவில் அரைவ் அல்லது கம் பை 8 PM. இரவு அப்படிங்கிறதுக்கு பிஎம் தானே. 8 மணிக்கு அவங்க வருவாங்க. தேவில் வருவாங்க அப்படிங்கிறது தான். தேவில் அரைவ். இங்கே வந்து வில்லு தான் வந்து இந்த மாடல் வெர்பு. அடுத்தது, நீங்கள் எங்களுடன் இரவு உணவுக்கு வர விரும்புகிறீர்களா? இந்த விரும்புகிறது அதெல்லாம் எப்படி வரும்? உட்டு. ஓகேயா? விரும்புகிறது, அவங்களோட விருப்பத்தை வெளிப்படுத்துறது வந்து உட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ எப்படி யூஸ் பண்ணலாம்? would you லைக்னா என்னது? விரும்புகிறது. லைக் டு ஜாயின். இறைஞ்சிக்கிறீங்களா? ஜாயின் us ஃபார் தி டின்னர். டின்னர்னால் என்னது? இரவு உணவு. இங்கே என்ன? எது மாடல் வெர்பு? உட்டு. கேள்வி. நீங்கள் வெளியே செல்லும் உங்கள் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகணுன்னா என்ன பண்ணணும்? ஹோம்ஒர்க்கை முடிச்சு ஆகணும். அப்போ இங்கே
you must ஃபினிஷ்னா என்னது? finish your homework before, அதுக்கு முன்னாடி before going out, வெளியே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக எதை முடிக்கணும்? ஹோம்ஒர்க்கை முடிக்கணும். இங்கே மஸ்ட்டு தான் வந்து என்ன மாடல் வெர்பு. அடுத்தது நான் போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும். பின்பற்றலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இங்கே என்ன போடணும்? மஸ்ட். we must follow, பின்பற்றணும். follow the traffic rules. அவ்வளோதான். சட்டம், போக்குவரத்து விதிகள். விதினா என்னது? ரூல்ஸு. வி மஸ்ட். இங்கே வந்து எது மாடல் வெர்பு? மஸ்ட் அப்படிங்கிறதா மாடல் வெர்பு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.